பகல வரியா? ஐயோ அந்த வரியா இல்லைங்க. போலாமா? நான் இப்போ வரியா போலாமான்றீங்க? அதுக்கு தானே சார் எல்லாமே. இல்ல நான் அதுக்காக வரல. நீ சும்மா வர வேணாம். நீங்க சம்பளம் கொடுக்குறேன். நடிச்சுட்டு தான் இருக்கோம். இரவு கண்ணே நடிச்சுட்டு தான் இருக்கோம். 40,000 ரூபாய் கொடுங்க. எந்த ரவுடி பசங்களை பாக்குறவங்க எல்லாமே ஃப்ராடு இதுங்க ஏமாத்துறதுங்க அப்படின்னு. என்னாடி இன்னைக்கு ஒரு மனசுமே ஆக மாட்டேங்குது. எரிச்சலா வருது. சொல்லுப்பா. என்னோட நேம் வந்து ஜெட்ரா. சரி. ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஐயா என்னோட யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் 2 பேரும் யாராவது ஒருத்தர் வந்து நடிச்சு கொடுக்க முடியுமா? ஏன்ப்பா நீ வேற வரவங்க இதே டைலாக் சொல்லுங்க. இல்லை வரவங்க போகிறது நான் உண்மையிலுமே சேனல் வச்சிருக்கேன். வேணா செக் பண்ணி பாருங்க. உண்மையிலுமே சேனல் நிறைய பேர் வச்சிருக்கேன். என்னோட எத்தனையோ பேர் நான் ஒரு சொல்லவா தெரியாது. எத்தனையோ பேர் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கோம் வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு இப்படிதான் ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க என்ன நம்புங்க. நான் என்னோட சேனல் போட்டு பாருங்க மிஸ்டர் ஜெட்ரா. நான் வந்து இன்டர்வியூஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கை வாழ்றீங்கன்றத ஒரு கண்டென்ட்டாக போடலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஒரு எபிசோடாக போகலான்னு. கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுங்களேன். சரி இது மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. சேலரி கொடுத்துறோம். ஒரு நாள் நீங்க சும்மா வர வேணாம். நீங்க சம்பளம் கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க எங்களால முடிஞ்சு நான் சம்பளமா கொடுத்துறேன். சம்பளமா ஒரு கல்யாணம் கரண்ட் மாதிரி கூட போலாமா? நான் இப்போ வரியா போலாமான்றீங்க? அதுக்கு தானே சார் எல்லாமே. இல்ல நான் அதுக்காக வரல. நீங்க ஏன் அதுக்காகன்றீங்க? இந்த மாதிரி பகல்ல நீங்க சொல்ற இடத்துக்கு வேணா எங்க வேணாலும் வரேன். ஆனா வந்து இப்ப பகல வரியா? ஐயோ அந்த வரியா இல்லைங்க. அந்த தப்பா வரியா இல்ல. நான் இப்போதைக்கு நடிக்கிறதுக்காக பகல்ல நீங்க வரேன்னு சொன்னீங்க. பகல்ல தான் ஷூட் பண்ணுவேன். ஏற்கனவே நைட் ஃபுல்லா நாங்க நடிச்சிட்டு தான் இருக்கோம். இரவு கண்ணே நடிச்சிட்டு தான் இருக்கோம். சரி இரவு கண்ணியா நடிங்க. பகல் கண்ணியா என்னோட ஸ்கிரிப்ட்ல வந்து நடிச்சிருக்கீங்க. 20வது ஆளு நீங்க வந்து 20 பேர் இதே மாதிரி வந்துருவாங்க. ஆமா இதே மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து கேட்டு போயிருக்காங்க. யாரும் வந்து சினிமாங்கற பேரை சொல்லி நிறைய லூசு புறம்போக்குங்க பொண்ணுங்க வாழ்க்கையும் கெடுக்குறானுங்க. உங்க வாழ்க்கையும் கெடுக்குறானுங்க. நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் அப்படி இல்ல. நான் எப்படி நம்புறது உங்களை? நான் என்னோட சேனல் பாருங்களேன். மிஸ்டர் ஜெட்ரா அப்படின்னு சேனல் போட்டு பாருங்க. நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. நான் நடிக்க கூப்பிடுற சேனல் பேரு கன்னித்தீவு அப்படின்ற சேனல் என்னோட தான். நான் அதுல தான் நடிக்க வைக்கிறதா உங்களுக்கு இருச்சலோ ஒரு மாதிரி 1000 ஆம்பளைங்க பாத்துக்க பாத்துட்டு சொல்றேன். பாருங்க நீங்க நான் போங்க. என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களேங்க. எல்லாருமே அப்படிதாங்க. நீங்கன்னு கிடையாது. அப்படியே வந்துருக்காங்களா? ஓ மை காட். கலெக்ட் திவ்யா ட்ரான்ஸ் லைஃப் எல்லாத்தையும் எடுத்துருக்கீங்க வீடியோஸ். இப்பயாவது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சரி ஓகே சார். ஓகேவா? சொல்லுங்க. சாரி. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க என்ன தப்பா நினைச்சத பத்தி நானும் ஃபீல் பண்ணல. என்னோட ஃபீலிங் என்ன ஃபீலிங்னா நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க. அதனால தான் நாங்க சொன்னோம். சரி ஓகே நீங்க நினைச்சிட்டீங்க. என்னோட ஃபீலிங் என்னன்னா எனக்கு கதைக்கு ஏத்த மாதிரி யாருமே செட் ஆகல. இப்போ நீங்க வந்து எனக்கு செட் ஆகுறீங்க. நான் என்னோட கதைக்கு ஏத்த மாதிரி எனக்கு இல்ல என் கதைக்கு ஏத்த மாதிரி. அது எப்படி இங்க எத்தனையோ நான் இங்க ஒரு 3-4 மாசமா நான் ட்ரை பண்றேன். என் கதைக்கு ஏத்த மாதிரி செட் ஆவாங்க. ஆனா வந்து வர மாட்டாங்க. நடிக்க ஒத்துக்க மாட்டாங்க. நடிக்க எங்க வீட்டுல தப்பா சொல்றாங்க, அங்க தப்பா சொல்றாங்க, இவங்க தப்பா சொல்றாங்க, இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நான் உங்களை ஏமா நீங்க என்ன எனக்கு தெரியல. ஆனா என்ன தப்பா நினைச்சதான் பரவாயில்ல. ஆனா இப்ப நடிக்க ஒத்துங்க. அது போதும் எனக்கு சந்தோஷம். அதெல்லாம் ஒத்துப்பீங்களா? எவ்வளவு சேலரி கேட்பீங்க? நாங்க என்ன இங்க சம்பாதிக்கிற ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தாலும் சரிங்களா? இங்கேயே நிறைய சம்பாதிக்கணும் சில பேர்லாம் சொல்லுவாங்களே. ஏங்க அப்பெல்லாம் கிடையாதுங்க. முன்னாடிலாம் கிடையாதுங்க. 40,000 ரூபாய் கொடுங்க. எந்த ரவுடி பசங்களை பண்றது? எந்த அப்புறம் என்னங்க பண்றீங்க? என்ன சொன்ன? 40,000 ரூபாய் கேட்டேன். 40,000 ஏண்டி உனக்கே மனசு இருக்கு. அவங்களே யூடியூப் வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க. ஏதோ அவங்களுக்கு 10,000 20,000 கிடைக்குது. நீங்க ஒண்ணு 40,000 நான் என்ன மில்லியன்ல வச்சிருக்கோம். தருவீங்க பட்ஜெட் எவ்வளவு? எங்களால முடிஞ்சது தரோம். நீங்க ஓகேவா? அதான் சொல்லணும். நீங்க எங்களால முடிஞ்சது தரோம். ஆனா உங்களுக்கு சாப்பாடு தங்கறதுக்கு இடம் நான் போக்குவரத்து செலவு எல்லாமே கொடுத்துருவோம். அது இல்லாம இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நீங்க எனக்கு அந்த காசு தரங்குறீங்களே. நானும் ஹாஸ்டல் தான் படித்தேன். ஓகே அந்த ஹாஸ்டலுக்கு நான் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஓகே ஒரு நாள் டொனேட் பண்ணுறீங்களா அந்த ஹாஸ்டலுக்கு? எவ்வளோ செலவாகும் அது சொல்லுங்க. சாப்பாடு செலவு தானே? சாப்பாடு ஒரு 10,000 கிட்ட. ஓகே நான் பண்றேன். ஆனா நேரா உங்க யூடியூப் சேனல் நான் கூட்டி போறேன். ஹாஸ்டல் கூட்டி போறேன். தஞ்சாவூர் மேம்பாலம் இருக்குல்ல, ஆமா அந்த ஹாஸ்டல் இருக்க காப்பகம். அங்க வேணா கூட்டி போறேன். அங்க வேணா பாருங்க. கண்டிப்பா பண்ணீங்க. அது நீங்க சம்பளம் பண்ணதுக்கு அப்புறமே நீங்க நடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமே நல்லா ரீச் ஆச்சுன்னா அந்த காசுலயே உனக்கு பண்ணிடுவோம். அது என்னங்க ரீச் ஆனா தருவேங்கிறீங்க? ஓகே முன்னாடி சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல பண்ணிடுவோம். பண்ணி கொடுத்தா நீங்க நடிச்சு தரீங்களா? இல்ல உங்களால முடிஞ்ச அமௌண்ட் நீங்களே போடுங்க நானும் போடுறேன். சரி நான் நீங்க சொல்ற அந்த 10,000 நானே கொடுக்கிறது வந்து நீங்க வந்து ஆசைப்பட்டு கொடுக்கல. அது ஒரு டொனேஷனா கூட வரும்ல. அப்ப நீங்க காசு உங்களுக்கு வேணாமா? சம்பளம் எங்களுக்கு பரவாயில்லை. ஒரு 3 நாள் ஒரு நாள் கூட வேணாமா? வேண்டாம் காசு வேணாம். அப்போ ஓகே அந்த காசை வந்து நீங்க டொனேட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன். ஏன்னா திருநங்களே இந்த மாதிரி சொல்லிருப்பாங்க எனக்கு தெரியாது. யாருமே சொன்னதில்ல. நான் வந்து பேட்டி கொடுத்தா கூட நான் பேட்டி தரேன் எனக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்கணும்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி இப்ப நீங்க கூப்பிட்ட மாதிரி வரியா அப்படிலாம் கூப்பிட்டுருக்காங்க. ஐயோ சாரிங்க. அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. நீங்க வந்து டொனேட் பண்ணுன்றது புதுசா இருக்கு. நான் கேட்கல உங்க மனிதர். இப்ப நான் ஒரு ஆட்டோக்காரரை கேட்டேன் யாராவது நிக்கிறாங்களா இந்த மாதிரி டான்ஸ் சென்டர் நிப்பாங்களே எங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னது என்னன்னா எங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு எதுக்கு பார்த்துடுறீங்க அதுக்கா அப்படின்னு எங்களை கேட்டாங்க.
அப்ப வந்து உங்களை நினைச்சாலும் அதுக்கான்னு கேக்குறாங்க. இன்னொன்னு அங்க போகாதப்பா அவன் பரிசெல்லாம் புடிங்கி விட்டுருவாளுங்க. ஏங்க உன் நீங்க அந்த பரிசு மாதிரி பணம் நிஜமா அப்படி சொன்னாங்க. அப்படி கிடையாது. ஒரு சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க, ஒரு சில பேர் அதை மாத்தணும். நம்ம மாத்தி நீங்களும் மனிதர்கள் அவங்கள்ட்ட சொல்லணும். பொண்ணுங்களும் ப்ராஸ்டியூஷன் பண்றாங்க, பசங்க ரவுடி பசங்க இருக்காங்க, கொள்ளைக்காரங்க எல்லாமே இருக்காங்க. அதுக்கு நம்ம எல்லா பசங்களையுமே எல்லா பொண்ணுங்களும் நம்ம தப்பா சொல்லிடுவோம். ஏதோ ஒருத்தவங்க தப்பா இருந்தாலும் அதுக்குன்னு எல்லா டிரான்ஸையும் நம்ம தப்பா சொல்லக்கூடாது. இல்ல அது எனக்கு புரியுது, அந்த வெளியாளுங்களுக்கு புரியல. அததான் நம்ம அவங்களுக்கு வந்து நீங்களும் நல்லவங்க நீங்க ப்ரூஃப் பண்ணணும் அவங்க கிட்ட. அதுக்கு எங்க மூலியமா இல்லங்க அது ப்ரூவ் பண்றதுக்கு ஒன்னும் ஐடியா இல்ல. எங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சாங்க இதுங்க இப்படிதான் இந்த கேஸ் தான் அப்படின்றாங்க. இப்போ என்கிட்ட நல்லா தானே பேசுறீங்க. நீங்க இப்போ என்கிட்ட பர்ஸ் புடுங்க. இல்ல ஆக்சுவலி நீங்க எங்கள்ட்ட பேசுறதுனால உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி தெரியாதுல்ல. இருப்பாங்க திருநங்கைனா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்றதுனால மத்தவங்க எல்லாருமே தப்பா தான் நினைக்கிறாங்க. சரி இப்போ நீங்க நடிக்க வரணும், முடியுமா முடியாது? நான் நீங்க சொன்னது ஒத்துக்கிறேன். ஆசிரமமா என்ன சொன்னீங்க? ஓகே, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க எனக்கு நடிச்சு கொடுங்க ஒரு 4 நாள். கண்டிப்பா நீங்க எங்களுக்கு இவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுத்தா நான் கொடுக்க மாட்டேன். 4 நாள் நடிச்சு கொடுங்க. 4 நாளைக்கு ரூம் செலவு, நீங்க வந்துட்டு போற செலவு, சாப்பாடு சரி எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். நீங்க 4 நாள் வந்து எங்க கூட நடிச்சு கொடுக்கணும். கண்டிப்பா ஓகேங்களா? சரி, அந்த 4 நாளுக்குள்ள நீ உங்களை நான் அதே ஹாஸ்டலுக்கு கூட்டு போவேன். நீங்க அந்த குழந்தைங்க வீடியோ எடுங்க. அதே வீடியோவிலே பண்றோம். நம்ம பண்ற கண்டென்ட்லயே அத நடுவுல சாப்பாடு போட்டோன்றதை நம்ம காமிச்சிருவோம். ஓகே, இப்போ 4 நாள் 2 நாள் நடிக்கிறோமா, 3ஆவது நாள் இங்க ஷூட் பண்ணிடுவோம். வந்து இங்க வந்து ஆசிரமத்துல ஹெல்ப் பண்ணிட்டு 4ஆவது நாள் மறுபடியும் நம்ம போய் அங்க ஷூட் பண்ணுவோம். சரிங்க, அப்பதான் அது கண்ட நடுவிலே வரும்போது நம்ம பண்ணிட்டோன்றது அங்க தெரியும் மக்களுக்கு. சரிங்க, நானும் மற்ற ஆம்பளைங்க மாதிரி இந்த மாதிரி தான் பேசுவாங்க. பேசிட்டு இந்த கார்ல கூட்டு போவாங்க, அப்புறம் அங்கிருந்து அடிச்சு பிடுங்குவாங்க. நம்ம அந்த மாதிரி எதுவுமே இல்லை. குடியை குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் எங்களுக்கு பாதிலே இறக்கி விடுறது, பணத்தை பிடுங்குறது, எங்களுக்கு அடிச்சு பிடுங்குறது, இது மாதிரி நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன். நானும் நிறைய பட்டிருக்கேன். ஆக்சுவலி நிறைய தான் நான் பட்டிருக்கேன். ஸோ இது அதனால மைண்ட் ஓகே. நீங்கள் பயப்பட வேணாம். நாங்கள் வந்து உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் வரோம். நீங்கள் எங்களுக்கு பண்ணி தருவீங்க. நாங்களும் வந்து உங்களை பற்றி கொஞ்சம் வெளியே உள்ள தெரியப்படுத்தலாம் தான் வரோம். எங்களுக்கு பண்ணி தர ஓகேவா? கண்டிப்பா 2 பேரும் ஓகே தானே? ஓகேங்க. எப்போ ஷூட் பண்ணலாம் அது சொல்லுங்க. எப்போ வரீங்க? நீங்கள் எப்போ கூட்டலாம்? கண்டிப்பாக வரும். நாளைக்கு நாளைக்கு என்ன நாங்கள் ஓகே. நாங்கள் இப்படியே வேணாலும் இப்படியே வாங்க, அப்படியே ஒரு பஸ்ஸை பிடிச்சி வந்துருங்க. இப்பயே போய் ரூம் எடுத்து தங்க வச்சிடறோம் உங்களை. காலையில் ஆர்டிஸ்ட் வர சொல்லி நாளைக்கு ஷூட் பண்ணுங்க. அப்படிலாம் தேவையில்லை, எங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒர்க் இருக்கும்ல. அதுதான் கேட்குறோம். நீங்கள் தானே சொல்லணும். நாங்கள் வெட்டியாக தானே இருக்கோம், நாங்கள் ஷூட் பண்ணிட்டு தானே இருக்கோம். நாங்கள் வந்து எங்களோட வேலையே இதுதான். ஆக்சுவலி நான் வந்து ஒரு மாடலிங் ஃபீல்டில் இருக்கேன் சார். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அப்படிலாம் கிடையாது. மாடலிங் பண்ணுற மாதிரி தானே இருக்கீங்க. எனக்கு மாடலிங்க்கு எனக்கு ரொம்ப தூரம். சரி ஓகே. எனக்கு டைலரிங் தெரியும், நல்லா தப்பேன். நல்லா தப்பீங்களா? ஓகே. மேக்கப் பண்ணுவேன், ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். அதான் ஹேர்லாம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி விட்டுறீங்க போலயே. இல்ல என்னோட ஹேர் வந்து ரியல் தான். அது வந்து நேச்சுரல் ஸ்மூத்திங் பண்ணது தான். பாருங்க நல்லா இருக்கு. இது எப்படிங்க நூல் நூலா வருமாங்க? இழுத்து பாருங்க, ஒரிஜினல் தான். ஒரிஜினல் தான். ஆமாங்க. ஆனா ஒண்ணு எல்லாரும் கேக்குறாங்க இது விக்கா. சரி ஓகேங்க, நம்ம போலாமா? போலாங்க. இன்னைக்கு இல்ல நாளைக்கு நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க, உங்களோட நம்பர் கொடுங்க, நான் கால் பண்றேன் நாளைக்கு. இல்ல நம்பர் தரேன், நான் டைப் பண்றேன். ஓ அதான் நீங்க சொல்லுங்க, நாங்க வேணா மியூட் பண்ணிக்கிறோம். இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் டைப் பண்ணிக்கிறேங்க. எடுப்பீங்களா? ஏன்னா சில திருநங்கைகள் வந்து நைட்ல நம்பர் கொடுத்துருவாங்க, நாளைக்கு நான் நடிக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. காலைல ஃபோன் அடிச்சாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. சரிங்களா, உங்களுக்கு நான் நம்பர் தரேன், எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்க, பேசலாம். ஆனால் என்ன எழுந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது பரவாயில்ல, ஒரு 11 o'clock தான் எழுந்திருப்போம் எப்பவுமே. 11 o'clock 10 o'clock மேலே தான் எழுந்திருப்போம். அது நைட் நீங்கள் தூங்காமல் லேட்டாக தூங்குவீங்க போல. ஆமாங்க. நீங்கள் ஷூட் வரும்போது நாங்கள் சீக்கிரம் தூங்க வச்சுருவோங்களே. நீங்கள் அன்னைக்கே சீக்கிரம் எழுந்திரிச்சிங்களா? ஒரு 8 மணிக்கு? இல்லைங்க, எங்கள் கண்ணில் தூக்கம் செத்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஓகே சரி விடுங்க, நைட் ஷூட்டாக வச்சுருவோம். விடுங்க, நைட்டில் கொஞ்சம் லேட்டாக ஷூட் வச்சுட்டு பகலில் வந்து தூங்கிக்கோங்க. சரி, ஒரு 9-10 மணிக்கு எழுந்திருவீங்களா? ஓகே. 9 மணிக்கு எழுந்திரிச்சு 10 மணிக்கு 11 மணி தான். 10 மணிக்கு எழுந்திருக்க முடியாதா? நசரினி, நீ எந்திரிக்கிற 12 மணி 1 மணிக்கு, நானா 10 மணிக்கு எந்திரிச்சிருவேன். இல்லைங்க, இன்னைக்கு விட்டுருங்க. ஷூட் டைமில் ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு 3 நாள் மட்டும் எந்திரிக்க மாட்டாங்க. நான் எந்திரிப்பேன். நானும் எந்திரிப்பேன். இதுக்காக ஷூட்டுக்காக எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. கதவை தட்டி எழுப்பி விடுறேங்க. சரி ஓகேங்க, கண்டிப்பா கதவை தட்டி டிஃபனோட எழுப்பி விடுறோம். உங்களுக்கு டிஃபன்லாம் முக்கியம் கிடையாதுங்க. காலைல மத்தியானம் நைட்டு எத்தனை மணி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பசியாகிறதுக்கு ஒரே ஒன்று தான், டீ மட்டும் தாங்க. டீ இருந்தால் எங்கள் லைஃப் போதுங்க. நல்ல காஸ்ட்லியாக நல்ல ஸ்பெஷல் டீயாக வாங்கி தரேன். இல்லை, டிரான்ஜெண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டீ இருந்தால் போதும், அது இல்லைன்னா வேறு எதுவுமே கிடையாது எங்களுக்கு. சரி ஓகே, நான் பேசிட்டே இருப்பேன். வந்துருங்க, காலைல கால் பண்ணுறேன். நன்றி, தேங்க்ஸ். வணக்கம். கை கொடுங்க. மாடலிங்லாம் பண்ணுறீங்க, போங்க. சரி ஓகே, பாய். தேங்க்ஸ், பாய். என்னடி உண்மையே பொய்யாடி இது? அதான் எனக்கு இது உண்மையாக சொல்லிட்டு போகிறாங்க, போய் சொல்லிட்டு போகிறாங்களே. இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க நம்மள்ட்ட. கடவுளே, பாப்போம், டிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, உண்மையிலே கடவுள் குழப்பே ஆகாது அந்த நேரத்தில். இவங்க வேறு சும்மா டைம் பாஸ்க்கு. அப்படி சப்போஸ் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? சப்போஸ் வந்து நம்ம ஒரு ட்ரான்ஸாக இருந்து நம்ம நடிக்கிறது எவ்வளோ ஒரு பெருமை தெரியும். நடிக்கிறத விடு, அவங்கள நேராக கூப்பிட்டு போகிறோம்,
அந்த ஹாஸ்டல் கூட்டு போகிறோம், சாப்பாடு குழந்தைங்களுக்கு செய்கிறோம். அப்போ கண்டிப்பா நம்மளுக்கு ஷோர் ஒரு வந்து பெருமையாக இருக்கும்ல. ஆமா ஒரு டிரான்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்ப் பண்றது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களை வளர்க்குறோம் இப்படிலாம் சொன்னால் நம்ப போகிறாங்க. அது யாரும் நம்ப மாட்டாங்க ஆக்சுவலி. யூடியூப் சேனல்காரங்க இது பார்க்குறவங்க எல்லாமே ஃப்ராடு இதுங்க ஏமாத்துறதுங்க எத்தனை அப்படின்றாங்க. பேர் வந்து நம்ம வந்து பேட்டி எடுத்திருக்கேன்னு வரேன்னு சொல்றாங்க. இத்தனை பேர் சினிமாவில் கூப்பிட்டுருக்காங்க. யாராவது ஒருத்தவங்களாவது வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தது கிடையாதுல்ல. சும்மா எங்கள் ரோட்டில் போனால் அக்கா அக்கா உங்கள் இன்ஸ்டா பார்த்துருக்கேன் அக்கா நீ ரீல்ஸ் நல்லா பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தான் பாருங்களே தவிர ஷோர் ஒன்றும் இல்லை. வா டீ குடிக்க போகலாம். வாடி போலாம்.